இந்த பழைய டெக்னிக்கல் இப்பெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேங்குதுப்பா. முன்னாடியெல்லாம் எனக்கு நல்ல நல்ல முயலும் மானும் கிடைக்கும். அதெல்லாம் பொன்னான நாள். அட, குளிய வெட்ட போனா பூதம் கிளம்புன கதையா இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். எலிதானே. எலி சக்கரவள்ளி கிழங்கோட. இன்னைக்கு நமக்கு விருந்துதான். யார் நீ? இதுவரைக்கும் உன்னை இங்க நான் பார்த்ததே கிடையாதே. அது வந்து என்னது வந்து போய் நான் கேட்டதும் காதலே விழலையா? என் காதுல விழுந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் சாப்பிட போற உணவு கிட்ட நான் எதுக்கு பேரையும் இடத்தையும் கேட்கணும் சொல்லு. நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் புத்தியை யூஸ் பண்ணுவேன். அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நம்ம புத்தியை யூஸ் பண்ணா போதும். நான் அதை ஒரு தடவை சோதிச்சு பார்க்கணும். அதுவா நரியண்ண, என்னோட நண்பர் கரடி எருமையோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். கரடி எருமையா? இது என்ன உயிரினம்? அவரு அப்படி ஒரு உயிரினம். அவர் உடம்பு கரடி மாதிரி இருக்குமா, அப்புறம் தலை எருமை மாதிரி இருக்கும். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நரியோட மாமிசம். இது நம்ம கிட்ட சொல்றது உண்மையா? அது என்ன உயிரினம்? ஒருவேளை நீங்க கரடி எருமைய பார்த்தது இல்லைன்னா ஏன் கூட வாங்க நரியண்ண. போகும்போது நாம பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அது நான் கூட வருவேன். என்னோட சொந்தக்காரர் ஒருத்தருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இப்ப நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். நீ உன் வழிய பார்த்துட்டு போ. அட கொடுமையே, அதோட பேரை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. பேசாம நான் இங்கிருந்து ஓடிடுறேன்ப்பா. எவ்வளவு நேரமா நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? ஒரு முயலாவது இந்த பக்கமா போக கூடாது? ரொம்ப பசிக்குது. இங்க உட்காந்துட்டு இருக்கிறதால எதுவும் ஆக போறது இல்ல. சரி, கிளம்பலாம். ஒரு எலி, இது போதுமே. என்ன இது? உனக்கு என்ன கண்ணு குருடா? யாரு முன்னாடி வேணாலும் இப்படி வந்து குதிப்பியா? என்ன, உனக்கு என் அடையாளம் தெரியலையா? சின்ன சின்ன பிராணிகள்லாம் என்ன பார்த்ததை எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? அப்படியா? ஆனா நான் என்னமோ உன்ன நல்ல புத்திசாலி, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க சின்ன பையன்ல நினைச்சேன். நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் வேற என்ன? என்னமோ ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசுற. இவன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் மாதிரி தெரியுதே. நான் அப்படி எச்சரிக்கையா இருந்தா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஓ அப்படியா? சரி சரி. அப்படின்னா நீங்க நல்ல மனுஷன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் உன்னை சாப்பிட விரும்புறேன். நான் என்னோட நண்பன் கரடி எருமைய பார்க்க போய்கிட்டு இருக்கேன். கரடி எருமையா? கரடி மாதிரியான உடம்பு, எருமை மாதிரி தலை, அப்புறம் பறவைகள்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. நீயும் என் கூட வரியா? நாம போகும்போது நல்ல நல்ல பாட்டை பாடிக்கிட்டே போகலாம். அப்புறம் என் நண்பன் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். வா போலாம். நண்பா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. இரும்பல் அப்புறம் ஜுரம் மாதிரியும் இருக்கு. நீ போ, நான் வரல. முட்டாள், நான் இங்க யாருக்கிட்ட எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறாங்க. இது நீதானா? அட, என்னது இது? என்ன பார்த்து நீ கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல? ஐயோ, நான் பயந்துட்டேன். ஐயோ, நான் பயந்து போயிட்டேன். நான் 2 தடவை பயந்துட்டேன். இன்னொரு தடவை பயப்பட்டுமா? ஏய், நீ என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ, இல்ல இல்ல, நான் பயந்துட்டேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை இங்க இருந்து துரத்தி விடணுமே. ஹே, நீ என்ன அப்படியே பார்த்து என் அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் என்ன யோசிச்சேன்னா உன்னை அப்படியே சாப்பிடணும்னு நினைச்சேன்.
ஓஹோ, அப்படின்னா நீ கொஞ்ச நேரம் இங்க காத்துட்டு இருக்கணும். அது ஏன்? ஏன்னா என்னுடைய நல்ல நண்பன் கரடி எருமை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் இல்லையா? இது கரடி எருமையா? யாரது? ஓ, அவர் அந்த மாதிரி ஒரு உயிரினம். அவரு பாக்குறதுக்கு கரடி மாதிரி இருப்பாரு, ஆனா எருமை மாதிரி தலை. அவருக்கு உன்ன மாதிரி எலும்பே இல்லாத உயிரினம் ரொம்ப பிடிக்கும். அது யாரு? அப்படி ஒரு மிருகம் இருக்கா என்ன? அதனாலதான் நானும் போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? போகும்போது நாம நிறைய பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அது அது வந்து நண்பா, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு எதுவும் வேண்டாம், நீ போலாம். ஷபா கடவுளே, இப்ப நான் பாதுகாப்பு. நா, 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 நா. அட, இது யாரு? நான் யாரு? இது யாரு? நான் யாரு? நீ ஒரு எலிதானே? இப்ப இதுகிட்ட இருந்து நம்ம எப்படியாவது நம்ம உயிரை காப்பாத்திட்டு ஓடிடணும். நான் கேட்டதோ காதுல விழலையா? நான் ஒரு எலிதான். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சொன்ன நீ? இது நாள் வரைக்கும் என்னை யாரும் அவமானப்படுத்தினதே கிடையாது. இப்ப நீ ஏன் இப்படி பேசுறனா? இதுக்கு முன்னாடி சக்திசாலியான ஒரு ஆளை பார்த்தது இல்ல. அது சரி, இதான் விஷயமா? அட, பரவாயில்ல இருக்கட்டும், அவசரப்படாத. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க, தெரியுமா? பொய் சொல்லாத, அத நிரூபிச்சு காட்டு. ஓகே, என் பின்னாடியே வா. அப்பதான் நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ சொல்ற, நானே பாக்குறேன். ஹேய், அட, எனக்கு உயிர் பிச்சை கொடு. என்ன நீ கொன்னுடாத, என்ன கொன்னுடாத, சரியா? அப்படின்னா இது சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஹேய், ஐயோ, இது சொன்னது உண்மையா? இது ஒன்னும் சாதாரண மிருகம் இல்ல போல இருக்கு. அட, இதுதான் அந்த எலி சொன்ன கரடி எருமை போல இருக்கு. நான் ஒரு பாவப்பட்ட ஏழக்கரடி. ஓ, என்ன மன்னிச்சிரு. சும்மா போய்கிட்டு இருந்த உடனே நான் வம்புக்கு இழுத்துட்டேன். இப்போ உன் மேல என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என்ன போக விடு. சரி, போனா போதுன்னு மன்னிக்கிறேன் போ. இதுக்கப்புறம் எப்பயும் முன்னாடி வந்துடாத, ஓடி போ. ஓடுறான் பாரு முட்டாள், ஓடுறான். நான் தப்பிச்சிட்டேன். எங்க பார்த்தாலும் பழங்கள், நிறைய பழங்கள். ஹாய், இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த பழங்களை எல்லாம் பார்த்து என் வாயில எச்சி ஊறுது. அணில் குட்டி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எவ்வளோ நல்ல பழம்லாம் சாப்பிட்ற. நல்ல ருசியா இருக்கும்ல? ஹாய், ஹேய் அணில் குட்டி, கொஞ்சம் பழங்களை பறிச்சு எனக்கு கீழே போடுறியா? இந்த பழங்கள் ஒண்ணுமே முயலுங்க சாப்பிடக்கூடாது. அதுதான் காட்டுல சட்டம். நீ போய் காட்டுல எங்கேயாவது நல்ல கேரட் கிடைக்குதா பாரு. டேய் அணில் குட்டி, ஒரு பழம் கூட எனக்கு தரமாட்டால? எனக்கும் கிடைக்கும்டா பழம். அப்போ நீ கேட்டா நானும் தரமாட்டேன். எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், ருசியாவது பார்த்துடணும். குரங்கண்ணா, எனக்கும் கொஞ்சம் பழம் கொடுங்களேன். எனக்கும் பழம்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கும் பழம் சாப்பிட பிடிக்குமா? ரொம்ப நல்லதா. ஆனால் நீயே மரத்தில் ஏறி பழங்களை பறிச்சு சாப்பிடு. உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி கெஞ்சுற? மரத்தில் ஏறி பறிச்சு சாப்பிட. நீ தான் நல்லாவே ஓடுவியே, மரத்திலே ஓடி ஏறிப்பாரு.
எல்லாரும் இங்க பழம் சாப்பிடுறாங்க, எனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு பழம் ஒன்றும் கிடைக்கலையே. கேட்டா யாரும் தர மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், இல்லைன்னா அந்த ஆசையிலேயே நான் செத்துடுவேன். அவ சொன்ன மாதிரி மரத்துல ஏறி பார்க்கலாமா? மேலே ஏறிட்டா நிறைய பழங்களை சாப்பிடலாம். ஆய், அத பாரு, அத பாரு. ஏய், முயல பாரு. மரத்துல ஏறுறது யாரு? யாரு யாரு யாரு? அது நம்ம முயலண்ணா தானே. மரத்துல ஏறுனா முயல் மாமா கீழே விழுந்தாரு. எப்படி விழுந்தாரு? தொப்புன்னு விழுந்தாரு. அந்த குரங்குங்க என்ன கிண்டல் பண்ணுது, ரொம்ப தான் கிண்டல். அந்த பழங்களை என்னால பறிக்க முடியலையே, இப்ப என்ன செய்யறது? எப்படியாவது மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட்றதுக்கு முயலுக்கு ரொம்ப ஆசை. அது முடியாமல் போனதுனால முயலுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. வருத்தத்தோட ஒரு பாறை மேலே போய் உட்காந்துது. கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக முயல் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு ஒரு சன்னியாசி நடந்து வந்தார். தம்பி, ஏன் இப்படி வருத்தத்தோட இருக்கு? சுவாமி, மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா என்னால அது முடியல. ஓ, இதுதானே உன் வருத்தம்? உன்னோட ஆசையை நிறைவேற்ற நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அத 3 தடவை சொன்னாலே போதும். எந்த மரத்துல இருக்கிற பழமும் கீழே விழும். சுவாமி, என்ன அந்த மந்திரம்? டக்கரு டக்கா, டக்கரு டக்கா, டக்கரு டக்கா கீழே விழு. இப்படி 3 வாட்டி சொல்லணும். நீ இது அந்த மரத்துக்கு கீழே நின்னுதான் சொல்லணும். உங்ககிட்ட எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. மங்களம் பவந்து. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா கீழே விழு. ஹாய் ஹாய் ஹாய். என்ன ருசி இது! அமக்களம்! இவ்வளோ ருசியான பழங்களை சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும் கடவுளே. ரொம்ப அதிர்ஷ்டம். இனிமே அந்த மரத்தோட பழங்களை சாப்பிடலாம். டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா கீழே விழு. என்ன மரத்துல இருந்து யாரு கீழே தள்ளி போட்டது? அது நீதானா? டாய் திருட்டு பயல, நீதானே என்ன தள்ளி போட்ட? உன்னை நான் விட மாட்டேன்டா. ஐயோ, என்ன கொல்லிடாத. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னு சீக்கிரமா சொல்லு. சீக்கிரம், இல்லைன்னா நான் உன்னை. ஐயோ, எனக்கு ஒரு சன்னியாசி சொல்லி தந்த மந்திரத்தை சொல்லி நான் பழங்களை கீழே விழ வச்சேன். அப்பதான் அண்ணா தூங்கிட்டு இருந்த நீங்க எப்படியோ கீழே விழுந்துட்டீங்க. நான் உங்களை தள்ளி விடல. சன்னியாசி உனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரா? அப்படின்னா அந்த மந்திரம் எனக்கு சொல்லி கொடு, இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். என்ன கொன்னிடாத அண்ணா, உங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்லி தரேன். அப்படி வழிக்கு வா, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இவனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாதான் எனக்கு தப்பிக்க முடியும், இல்லைன்னா இவன் என்ன விடமாட்டான். என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். இவனை துரத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு.
நான் உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லித்தரேன். ஆனா நான் சொல்ற மரத்தடியில நின்று அந்த மந்திரத்தை சொன்னாதான் அந்த பழங்கள் கீழே விழும். சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ மந்திரத்தை சொல்லு. சரி சரி, தயாரா? உங்களுக்கு காது நல்லாவே கேட்கும்ல? டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. அதோ அங்க அந்த மரத்து கீழே நின்று நீங்க மந்திரம் சொல்லுங்க, பழங்கள் எல்லாம் கீழே விழும். நான் மந்திரம் சொல்லும் போது இவன் என் கூட இருந்தா எனக்கு கிடைக்கிற பழம் எல்லாம் இவன் சாப்பிடுவான். அது நடக்க கூடாது. சரி, நான் அந்த மரத்தடிக்கு போறேன். நீங்க நின்னா போதும். நீங்க நிக்கிறது தான் எனக்கு தைரியம். டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. டக்கரு டக்கா டக்கரு டக்கா டக்கரு டக்கா கீழே விழு. ஐயோ ஐயோ, என்ன வலி இது? இந்த மரத்துல எல்லாம் குத்துற பழங்களா, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ. மஞ்சாடி காட்டுல ஒரு கிழட்டு சிங்கராஜா இருந்தது. ஒரு நாள் அது தன்னோட குகைக்கு முன்னாடி ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருந்துச்சு. அப்பதான் ஒரு சிறுத்தை மந்திரி அது கிட்ட வந்துச்சு. மகாராஜா, உங்களுக்காக நான் அந்த காடு முழுக்கவும் சுத்திட்டு வந்துட்டேன். அங்க ஒரு மான் கிடைச்சது. அப்ப அது எங்க இருக்கு? மான், அத கொண்டு வா. நான் இப்ப ரொம்ப பசியில இருக்கேன். உத்தரவு மகாராஜா. மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு. ஆமா மந்திரி, இன்னைக்கு நாள் முழுக்க நான் இதை தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப எனக்கு ரொம்ப வயசாகிட்டே போகுது. எனக்கு எனக்கு என்னோட இளமை திரும்ப வேணும் மந்திரி. மகாராஜா, கவலைப்படாதீங்க. என்கிட்ட அப்படி ஒரு வைத்தியர் இருக்காரு. உங்களுடைய இந்த பிரச்சனைய தீர்த்து வைப்பாரு. உங்களோட இளமையை திரும்ப கொண்டு வரதுக்கு அவர் உதவியும் செய்வாரு. நான் அவரை கூட்டிக்கிட்டு வரேன். ஓஹோ, நிஜமாவா சொல்ற? அப்ப அவரை சீக்கிரமா கூட்டிட்டு வா. என்னோட கர்ஜனையில பல பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு. சரி, நான் அவரை உடனே கூட்டிக்கிட்டு வரேன் மகாராஜா. இந்த கேரட்டு சிங்கத்துக்காக வேலை செஞ்சு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இது மானோட கறியை தான் சாப்பிடுது. இதோட இளமையை நான் திரும்ப கொண்டு வரணுமா? அப்பதான் எனக்கும் நிம்மதி கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே சிறுத்தை வைத்தியர் நரிய பார்க்க போச்சு. ஹேய் கழுதையே, போய் எனக்கு இலைகளை கொண்டு வா. ஐயோ வைத்தியரே, நான் ஒன்னும் கழுதை கிடையாது, நான் கரடி. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே? அப்பதான் கரடி தூரத்துல சிறுத்தை வர்றத பாத்துச்சு. இங்க பாருங்க வைத்தியரே, அங்க பாருங்க, யாரு வராங்கன்னு பாருங்க. உனக்கு என்ன கண்ணு குருடா? அவர் உண்மையிலே சிறுத்தை மந்திரி. நம்ம ராஜ்யத்தோட மந்திரி இங்க வர வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? வணக்கம் வைத்தியரே, நான் என்னன்னு சொல்றது உங்ககிட்ட? நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். அப்படியா? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியும், ராஜா சிங்கத்துக்கு வயசாகிட்டு போகுது. ஆஹா, தெரியும். வைத்தியரே, இந்த மூலிகையிலேயே நான் என்ன பண்றது? அத அரைச்சி அப்படியே மூஞ்சில போட்டுக்க. முட்டாள் கழுதியே, கொஞ்சம் தள்ளி போ. வைத்தியரே, ராஜா சிங்கம் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அவரு மான் கறியை மட்டும் தான் சாப்பிடுறாரு. அப்புறம் நான் மான தேடி தேடி ரொம்ப நொந்து போயிட்டேன். என்னப்பா இது? உங்ககிட்ட என்ன யோசனை இருக்கு? நான் என்ன பண்ணணும்? ஐயோ வைத்தியரே, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, அவர் அப்படியே இளமையா இருக்கிறதுக்கு ஏதாவது உங்களால மருந்து கொடுக்க முடியுமா? அச்சோ, இது என்ன கொடுமை? இதனால என் வாழ்க்கைய ஆபத்தாயிடுமே. அட நீங்க வேற, நான் என்ன ராஜாவை பார்க்கறதுக்கு ஓடுறேன்னா என்ன சொல்லுங்க? நான் அவருக்கு வேலை செஞ்சு ரொம்ப நொந்து போயிட்டேன். அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்தணும் வைத்தியரே. சிறுத்தையோட நிலைமையை யோசிச்சுட்டு வைத்தியர் நரி தன்னோட சுயநலத்துக்காக ஒரு தந்திரத்தை பண்ணுச்சு. சரி, நீங்க இங்க இருந்து போங்க. நான் ராஜா சிங்கத்தை கொஞ்சம் இளமையாக்கிடுறேன். இப்போதைக்கு இது போதும்ல? நன்றி வைத்தியரே. வைத்தியரே, இது எரியுது.
நீ என்னையா காரியம் பண்ணிருக்க? மூலிகை இலைய அரைச்சு உன் முகத்துல போட்டுக்கிட்டியா? நீங்க தானே அப்படி செய்ய சொல்லி சொன்னீங்க. அட கடவுளே. சரி, சீக்கிரமா கிளம்பு. நாம போய் ராஜா சிங்கத்தை பார்க்கணும். ராஜா சிங்கமும் சிறுத்தையும் வைத்தியர் நரிக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தாங்க. மந்திரியாரே, எங்க வைத்தியரை காணோம். கொஞ்ச நேரம் காத்துட்டு இருப்போம் ராஜா. வைத்தியர் நேரம் மருந்து கொண்டுகிட்டு வந்துட்டு இருப்பாரு. மகாராஜா, அதோ அவரே வந்துகிட்டு இருக்காரு. வணக்கம் ராஜா அவர்களே. வணக்கம் வணக்கம். இந்த பிராணி யாரு? நல்லது ராஜா அவர்களே. இவரே என்னோட உதவியாளர் கழுதை. கரடி. கரடி. அதான் கரடி. பயங்கரமா இருக்கான். கொஞ்சம் பயங்கரமா இருப்பான். ஆனா இவன் ரொம்ப உழைப்பாளி. தேன் எவ்வளவு கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுருவான். ஆனா மறக்காம உதவி செய்வான். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா? இல்லன்னா காயம், கீழே விழுந்துட்டீங்களா? இல்லன்னா யாராவது உங்களை அடிச்சாங்களா? இல்லையே. அச்சோ, உங்க கண்கள் ரொம்ப பலவீனமா இருக்கே. நிஜமாவா? ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. இது யானை மாமிசத்தோட மருந்து. காலையில மத்தியானம் சாயந்தரம் எடுத்துக்கோங்க. இது மானோட எண்ணெய். இத காலையில மத்தியானம் சாயந்தரம் தடவிக்கோங்க. மகாராஜா, இந்த மருந்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தணும். அப்புறம் சின்ன சின்ன மிருகங்களை மட்டும் சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு எலி, முயல், பல்லி. முக்கியமான விஷயம், உங்களுக்கான உணவை நீங்களே வேட்டையாடி சாப்பிடணும். புரியுதா? இத நீங்க மறக்க கூடாது. அப்படி ஒருவேளை இது எல்லாத்தையும் நான் ஒழுங்கா பண்ணுனா மறுபடியும் நான் இளமையாக முடியுமா? கண்டிப்பா நீங்க குணமாயிடுவீங்க. நரி சொல்றதை கேட்டுட்டு ராஜா சிங்கம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது இளமையா இருக்கணும்ன்ற விஷயத்தை யோசிச்சு வைத்தியர் நரிக்கு நிறைய பரிசுகளை கொடுத்துச்சு. ஒரு சமயத்துல நரி சொல்லுச்சு, ஐயா மகாராஜா, இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதை வேட்டையாடினாலும் அதுல பாதி உணவை ஒரு வயசானவருக்கு நீங்க கொடுக்கணும். அந்த வயசான மிருகம் மந்தார மலையில ஒரு அரச மரத்துக்கு அடியில உக்காந்துகிட்டு இருக்கும். அந்த இடத்துல அந்த மாதிரி வேற யாராவது இருப்பாங்களா? அவரு கண்டிப்பா அந்த இடத்துல தான் இருப்பாரு. நீங்க பாதி உணவை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் இந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யும். வைத்தியர் நரி சொல்றத கேட்டுட்டு ராஜா சிங்கம் தன்னோட சோர்வை மறந்துட்டு சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிச்சுது. மலைக்கு மேல இருக்கிற அரச மரத்துக்கு அடியில ராஜா சிங்கம் போனாரு. அங்க ஒரு வயசான நரிய ராஜா சிங்கம் பார்த்தாரு. ஓஹோ, எனக்கு அதிர்ஷ்டம் தான், ஒரு வயசான நரி இங்க இருக்கு. வயசான நரியே, இத நீ எடுத்துக்க. நாளைக்கு இதே சமயம் நீ இங்க இருந்தேன்னா உனக்கு நான் உணவு கொண்டு வரேன். எனக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. அதனாலதான் நீங்க கிடைச்சிருக்கீங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜா. நீங்க ஒரு மகான். ஐயோ முட்டாள் ராஜா, தினமும் இப்படியே நடந்துச்சுன்னா தினமும் எனக்கு விருந்துதான். இப்படி யோசிச்சுக்கிட்டே சிங்கராஜா ரொம்ப சந்தோஷத்துல திரும்பி போச்சு. அப்புறம் இதுவே அதோட பழக்கமாவும் ஆச்சு. தினமும் மதிய சமயத்துல நரி ராஜாவோட வரவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தினமும் சிங்கத்தோட இந்த வேலையால சின்ன சின்ன மிருகங்கள் சிங்கத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அப்புறம் இதே போல ஒரு நாள், இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளோட இனமே காலி ஆயிடுமே. இதுக்கு நாம ஒரு வழியை யோசிக்கணும். எந்த வழிய? காட்டை விட்டு கிராமத்துக்கு போனா அங்க இருக்க மக்கள் நம்மள பிடிப்பாங்க. இங்க இருந்தா சிங்கம் நம்மள பிடிக்கும். அதுவும் உண்மைதான். காட்டுல நிறைய காவல்காரங்க இருக்காங்க. நாம எங்கேயும் போக முடியாது. நாம பிறந்தது இப்படி சாகறதுக்காக தானா? இல்ல, ஆனா நம்மளால என்னதான் செய்ய முடியும்? இது எல்லாத்துக்கும் காரணம் வைத்தியர் நரிதான். இதான் விஷயம்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி?
வைத்தியரோட உதவியாளர் கரடி, ஒன்னா நபர் முட்டாள். அது மட்டும் இல்ல, அதுக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும். நாம ஏன் நமக்காக அதை பயன்படுத்திக்க கூடாது? நல்ல விஷயம், வாங்க கூடவே தேன் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் இந்த மாதிரி அவங்க சமூகத்துல இருந்து ஒரு எலியும் ஒரு முயலும் கரடிய தேடி போச்சுங்க. ஓ கரடி அண்ணன், யார் நீங்க? எனக்கு உங்களை தெரியாதே. நாங்க உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம். என்னையா? ஆனா எதுக்காக? நீ இந்த காட்டுக்கே ஒரு நட்சத்திரம் மாதிரி, அதனால நாங்க உனக்கு ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்கோம். பரிசா? எந்த மாதிரியான பரிசு? தேனு. தேனை பார்த்ததும் கரடி அதை வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சது. கரடி அண்ணன், நீங்க எப்படியாவது எங்களை காப்பாத்தணும். ஓஹோ, விஷயம் இப்படியும் போகுதா? அப்ப நீ எங்களுக்கு உதவி செஞ்சினா உனக்கு இன்னும் நிறைய தேன் கொண்டு வருவோம். ஆஹா, அப்படின்னா நான் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்யறேன். சரி வாங்க, நம்ம ராஜா சிங்கத்தை பார்த்து எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லுவோம். கரடி முயலு எலிங்க உண்மையாவே பயந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க சிங்கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. ராஜா சிங்கம், நீங்க ஒரு முட்டாள். நீ என்ன சொன்ன? நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அந்த பொய்க்கார நரி சொன்னதை கேட்டு நீங்க முட்டாளாயிட்டீங்க. இது உண்மைதான் ராஜா சிங்கம். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நாங்க அதை நிரூபிக்கிறோம். அப்படி நீங்க விருப்பப்பட்டா அந்த மகரந்த மலைக்கு கீழே அந்த அரச மரத்து அடியில வயசான நரிக்கிட்ட எங்களை ஒப்படைச்சிருங்க. அப்புறம் நீங்களே பாருங்க. அது வயசான நரி கிடையாது, வைத்தியர் நரி. அதுதான் உங்களை ஏமாத்தி இருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே சிங்கம் எலியையும் முயலையும் வயசான நரிக்கிட்ட விட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் சிங்கம் நரி செஞ்ச வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்துச்சு. உன்னோட முட்டாள்தனமோ என்னோட புத்திசாலித்தனமோ இருக்கிறதுனால தினமும் நான் விருந்தா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். என்ன, நாம ஆரம்பிக்கலாமா? ஏய், இங்க கேளு. நீ நீ இந்த காட்டு ராஜாவையே நீ ஏமாத்தி இருக்க. அது உனக்கு தெரியுமா? அச்சோ மகாராஜா, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இந்த காட்டை விட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடிடுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்ன தயவு காட்டுங்க. மகாராஜா, ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வயசாக தான் செய்யும். ஆனா மனசு சக்தியா இருந்துச்சுன்னா நம்ம உடம்பும் சக்தி வாய்ந்ததா இருக்கும்.